இவ்வளவு நாள் பேசாம இருந்த அண்ணாமலை இந்த ரைடுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கருத்து எடுத்து சொல்றாருன்னா அவர் எதிர்பார்த்தது இதுதான். இந்த 13 பேர் மேல கேஸ் போடணும்ங்கிறத எதிர்பார்த்தது. மோடி ஐயா 7 முறை வந்தார் தமிழ்நாட்டுக்கு. இவங்க எல்லாரையும் தண்டிப்பேன், இவங்க எல்லாரும் உள்ள போயிருவாங்கன்னு சொன்னார். யாரும் உள்ள போல, சட்டசபைக்குள்ள போயிட்டான் 4 பேர். அதான் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. ஸோ இவர் செய்திருக்காருன்னா நல்ல விஷயம். நீங்க ஜோதிடர் விஷயத்துல அதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. அதுவும் கம்யூனிஸ்ட் எப்போதுமே எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிவிக்கும். இவர் டெல்லியில போய் உடனே பேச வேண்டியது மேக்கே தாட்டுவை பத்தி. மேக்கே தாட்டுவை பத்தி ஒரு கன்னடர் எப்படி தமிழருக்காக பேசுவார். இப்ப இவர் போய் அப்படியே பேசிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, மேக்கே தாட்டுவை கட்டலாம்னு சொல்லிட்டே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவரால் ஜனநாயகம் படத்தையே ரிலீஸ் பண்ண முடியல. அவர் போய் என்னத்தை பேசி என்னத்தை வாங்கி கொடுக்க போறாருங்கிற பிரச்சனை அப்புறம் வச்சுப்போம். பேசி ஓகேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுப்போம். விட்டுருவோமா? தமிழ்நாடு விட்டுருமா? அண்ணாமலை விடுவாரா? மத்திய அரசு தான் அந்த தப்பை பண்ணுமா? நீதிமன்றம் சும்மா வாய மூடிட்டு உட்காந்து இருக்குமா? நீதிமன்றமே சொன்னாலும் கர்நாடகா கேட்காது. இவர் ஒரு வேலைக்கு பதிலா டபுள் வேலை முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி உதயநிதி எதிர்கட்சி தலைவர் கூட எல்லாம் நிக்கிறாங்க, பாக்குறீங்க இல்லையா? வெளில அவர் பேட்டி கொடுக்குறாரு உதயநிதி. சைட்ல நிக்கிறதெல்லாம் யாரு? பெரிய பெரிய ஜாம்பவான், சிங்கப்பூர் டான், ஆஸ்திரேலியா டான், இந்த டான் அந்த டான்ங்கிற மாதிரி நிக்கிறாங்க. அதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இலவச கல்வி பள்ளிகளுக்கும் அப்படிதான் வாங்கினாங்க, கான்வென்ட் பள்ளிகளுக்கும் அப்படிதான் வாங்கினாங்கன்னு பட்டவர்த்தமா தெரிஞ்சது. அதை ஒரு நந்தகுமார் பேசுறாருன்னா அவர் மேல ஒரு குற்றம் சாட்டுறீங்க. ஸ்ரீதர் வேம்பு மேல குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு நீங்க பெரிய ஆளா இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக உடனே கோயம்புத்தூர்ல இருந்து இவங்க பேசுறாங்க. இந்த மாதிரி என்னோட ஸ்கூலுக்கு இப்படிதான் கொடுத்தாங்கிறத பேசுறாங்க. ஆக ஒரு ஊழலை நிரூபிக்கிறதுங்கிறது பெரிய குதிரை கொம்பா இருக்கு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று மத நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் துக்ளக் வாசகர், அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு தமிழகத்தில் பரபரப்பான ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக அமைச்சர்களினுடைய ரெய்டு அப்படிங்கிறது தான். அமலாக்கத்துறையினுடைய சோதனை, அது மட்டும் இல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய சோதனை, கரூரில் நடந்த விவகாரம். இதையடுத்து அண்ணாமலை அவர்கள் தமிழக முதல்வருக்கு பாராட்டு தெரிவித்ததுடன் அவர்கிட்ட இருக்கிற இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல அவர் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, இந்த 100 நாள் வேலை திட்டத்துல கொள்ளையடிச்சது, மாநகராட்சி ஊழல், அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சிறு குறு தொழில்களில் ஊழல் செய்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய லிஸ்டே விஜய்க்கு அனுப்பி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்வதற்கு என்னுடைய பாராட்டுகளும் இல்லாமல் என்னுடைய ஒத்துழைப்பும் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறாருங்க. சார், நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? கடந்த 5 வருடத்துல நடக்கக்கூடிய அத்தனை தவறுகளையும் நமக்கு சொன்ன ஒரே மனிதர் அண்ணாமலை தான். கண்டிப்பா. வேற யார் மூலமாகவும் உங்களுக்கு போதை சார்ந்த விஷயங்களும் வரல, ஜாஃபர் சாதிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வரல, ஏவா வேலு அல்லது அந்த 1,30,00,000 இவங்க 9 பேர்கிட்ட இருக்குங்கிற அந்த தகவல்ல இருந்து அவர் தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நவம்பருக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து அதில் பெரிய இது இல்லை, முனைப்பு இல்லாமல் இருந்தது. குறிப்பாக தேர்தல் சமயத்தில் இந்த ஊழல் சார்ந்த விவகாரங்களை பற்றி அவர் அதிகம் பேச முடியல. அதுக்கு யாருடைய எந்த அழுத்தம்ங்கிறத பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அண்ணாமலை அழுத்தம் தெரிவிக்க முடியாதுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் ரைடு நடத்துறதோடு நிறுத்தாதீங்க. ரைடு நடத்தினா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும். குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறதுக்கு தேவையில்லாத நேர விரயம் எடுத்துக்காமல், குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டா சாட்சியங்களை எடுத்து சொல்லணும். சாட்சியங்களை எடுத்து சொன்னாலும் கெஜ்ரிவால் தப்பிச்சிருவார், பொன்முடி தப்பிச்சிருவார், தண்டனை வாங்கிட்டு பொன்முடி தப்பிச்சிருவார். அந்த மாதிரி இந்தியாவில் இது வரைக்கும் 15 பேர் தான் அரசியல்வாதி தண்டனைன்னு பெற்றிருக்கா. அதுக்கப்புறம் யாரும் தண்டனையும் பெறலை. இவங்களும் திருந்தலை, அந்த 15 பேரும் திருந்தலை, அது வேறு விஷயம். அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் குற்றப்பத்திரிகையை ஸ்ட்ராங்காக ஃபைல் பண்ணணும். குற்றப்பத்திரிகையை ஃபைல் பண்ணால் மட்டும் போகாது நீதிமன்றத்துக்கு. நீதிமன்றத்திலேருந்து உங்களுக்கு தீர்ப்பு வரணும்னு சொன்னால் உங்களுக்கு அப்ரூவர்ஸ் வரணும். அப்ரூவர்ஸ் வந்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க? அவர் மேலே தாக்குதல் ஏற்படுத்துவாங்க. பட்டவர்த்தமாக தெரிஞ்சது ஸ்கூலில் ஸ்கூலுக்கு என்ஓசி கொடுக்கறதுக்கு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் வாங்கினாங்க. இலவச கல்வி பள்ளிகளுக்கும் அப்படி தான் வாங்கினாங்க, கான்வென்ட் பள்ளிகளுக்கும் அப்படி தான் வாங்கினாங்கன்னு பட்டவர்த்தமாக தெரிஞ்சது. அதை ஒரு நந்தகுமார் பேசுறாருன்னா அவர் மேலே ஒரு குற்றம் சாட்டுறீங்க. ஸ்ரீதர் வேம்பு மேலே குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக இருக்கீங்க. அப்போ இதெல்லாம்
இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக உடனே கோயம்புத்தூர்ல இருந்து இவங்க பேசுறாங்க. இந்த மாதிரி என்னுடைய ஸ்கூலுக்கு இப்படிதான் கொடுத்தாங்கிறத பேசுறாங்க. ஆக ஒரு ஊழலை நிரூபிக்கிறதுங்கிறது வந்து பெரிய குதிரை கொம்பா இருக்கு. முனைப்பு மட்டும்தான் அதுல வந்து கொண்டு வந்து சேரும். அப்ரூவர்ஸ் தான் ரொம்ப சீரியஸா. இப்போ எப்படி கூட்டணியில இருந்து திமுக கூட்டணியிலேருந்து நிறைய பேர் பிரிஞ்சு வந்து தாவேக்காவுக்கு வந்தாங்களோ, ஏறத்தாழ அதெல்லாம் அப்ரூவர் கேஸ் தானே. எல்லாம் ஒவ்வொருத்தரா வந்துட்டாங்களோ, இன்னைக்கும் வைக்க ஒருத்தர் வரப்போறாரோ, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து குற்றம் செய்தவனுடைய கூட இருக்கிறவனுடைய ஆட்களை நீங்க பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நடந்ததுன்னு தகவல் கொடுத்தா தான் உங்களால ஜெயிக்க முடியும். இது அத்தனையும் அண்ணாமலைக்கு தெரியும். கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து ஏவா வேலு மேல எடுத்த நடவடிக்கையில பாத்தீங்க அப்படின்னா, திமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, கரூர் விவகாரத்தில் இப்போ வரைக்கும் வாய் திறக்காமல் இருக்கிறது தாவைக்காவினுடைய எம்எல்ஏக்களாகட்டும், அமைச்சர்களாகட்டும், தமிழக முதல்வராகட்டும். ஆனா இன்னைக்கு இந்த தைரியம் அப்படிங்கிறத பத்தி வந்து ராஜ்மோகன் பேசக்கூடாது, தாவைக்கா கட்சி பேசக்கூடாது. ஏவா வேலு வீட்டுல ரெய்டு நடந்தப்போ கூட அவர் வெளியில வந்து நான் சட்டசபையில் பேசினதால் தான் என் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதுங்கிறத வந்து தைரியமாக சொன்னார். நீங்களாம் செல்போனை ஆஃப் பண்ணிட்டு ராஜ்மோகன்ல தலைமறைவானவரெல்லாம் வந்து இன்னைக்கு பேசுறதுக்கு அருகதை இல்லை, யோகிதை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொன்னதை அப்படியே பின்னாடியில இருந்து பாருங்க. தோத்துட்டோம், தாவேக்கா வந்துருச்சு 107. மத்திய அரசு சும்மா இருக்காது. 2 முறை போய் மோடியை பார்த்துட்டாரு. அப்ப அங்கிருந்து ரைடு நடத்துறதுக்கான எல்லா முனைப்பைகளையும் இந்த அரசு எடுக்கும். குறைஞ்சபட்சம் திமுகவை அதனுடைய உண்மையை திரும்ப திரும்ப சொல்றதுக்காகவாவது செய்யும். அப்ப நாம என்ன பண்ணுவோம், ஒரு எதிர்ப்பு கருத்துக்கள் தெரிவிச்சிருவோம். இப்ப நேரு என்ன பண்ணாருன்னா, அவர் மேல ரைடு நடந்த உடனே அவர் வந்து சில விஷயங்களை பத்தி பேசுறாரு. முஸ்லீம் பத்தி பேசுறாரு. அது வரைக்கும் அவர் பேசி நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. முஸ்லீம் பாதுகாப்பெல்லாம் பேசுறாரு, வக்காப் போர்டை பத்தி பேசுறாரு. கேட்டா என்ன சொல்லுவாங்க, இதனாலதான் அது நடந்துச்சு. சோ இது வந்து உல்டாவா இப்படி யோசிச்சு பாருங்க. ஏவா வேலு எந்திரிச்சு கேள்வி கேட்டதே இதுக்காகத்தான். ஆட்சியில் இருக்கும்போது அவர் பேசி நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. பிடபிள்யூடி தான் இருக்கிறதுல சரியான அமைச்சரவை. கருணாநிதி பிடபிள்யூடி மினிஸ்டரா தான் இருந்தார். அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பெரிய மேட்டர் அப்படின்னு. அதுல இருந்தவர் நம்மால். அப்ப ஊழல் செய்யாம எப்படி இருக்க முடியும்? பட் எடுத்து கொடுக்குறாங்க. ரைடு நடத்துறதுங்கிறது வந்து நியாயமான ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு இந்த அமோனியா இஷ்யூ ஒன்று வந்தது இல்லையா? ஹாஸ்பிட்டல்ஸில் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறத செஞ்சால் தானே உங்களுக்கு வந்து இந்த உயிரிழப்புகள் இல்லாமல் இருக்கும். ஆக்சிடென்ட்டுங்கிறது எப்படியா தானே வரப்போகுது. ஸோ ரைடு நடத்துறதே தப்பு. இதனால தான் அந்த ரைடு நடத்தினாங்க. அப்போ குற்றப்பத்திரிகையை தாக்காமல் போயிட்டாங்களா? சரி, ரைடு நடத்தினா உங்கள் பேர் கெட்டு போயிருமா? ரைடு நடத்தினாலே உங்கள் பேர் கெட்டு போய் உங்கள் பேர் வருமே. நீங்க 5 வருடம் எதுவும் பெருமையா பேசவே இல்லை. ஒழுங்கா காசு பார்க்குற விஷயத்தை தான் பார்த்தீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த காசு கவுண்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, அது அதிகமாக விற்பனையே பிடபிள்யூடி மினிஸ்டர் கிட்ட தான் ஆகும். அதை தான் பார்த்தீங்க. அந்த வேலையை பார்த்துருந்தீங்க. வெறும் 3 கோடி மட்டும் தானே சார்? அவர் ரொம்ப அவமானம். அவர் வந்து அவமான வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மான நஷ்ட வழக்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் வீட்டில் ரைடு நடத்திட்டு வெறும் 40 லட்சம் ரூபாயை மட்டும் எடுத்துட்டு போயிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன கேவலப்படுத்துறீங்களா, அசிங்கப்படுத்துறீங்களா? மான நஷ்டம் 100 கோடி ரூபாய் கொடுங்கன்னு ஈடி மேல அவரே கேஸ் போடுறாரு. அவரோட காலேஜ்ல எல்லாம் போயிட்டு ரைடு பண்ணாங்க. மாணவர்களுடைய மனநலம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கேட்டிருக்காரு. மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ரைடு நடத்தணும்னா அன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு வெளியில லீவ் விட்டுருவாங்க. நம்ம ஆளுங்க போய் விஜய் படம் பார்க்க போறாங்க. இதுல அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத. அதாவது இன்னார் செத்து போயிட்டாரு அதனால துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னா வெளியில போர்டு வைப்பாங்க. இல்லைன்னா வெறும கதவை மூடிடுவாங்க. காலேஜ் லீவுன்னா கிளம்பி போறாங்க. இதுல என்ன இருக்கு? இவர் கல்லூரி ஒன்று நடத்தி அதுல பயங்கரமா பாடம் நடத்தி அப்துல் கலாமை உருவாக்கி இந்த நாட்டுக்கு நல்லது பண்ண போறாரா? அங்க படிக்கிறவங்களுடைய லெவல் என்னங்கிறது அப்புறம் நான் குற்றஞ்சாட்ட விரும்பல. பொதுவாகவே எப்போதுமே உள்ளூர்ல இருக்கிறவன் உள்ளூர் கல்லூரிக்கு வந்திருப்பான். ஏவா வேலு கல்லூரின்னா வந்திருப்பானா? வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒரு விதத்துல பெருசா பார்க்கலாம், இவர்கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்தா கரெக்டா இருக்கும்னு நினைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாத்தையும் தூக்கி போடுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை. முக்கியம் என்னன்னா, இந்த அரசு, தமிழக அரசு குற்றப்பத்திரிகை எப்படி தாக்கல் பண்ணுது? தப்பிக்கிற மாதிரி தாக்கல் பண்ணுதா, பிடிக்கிற மாதிரி தாக்கல் பண்ணுதா, தப்பிக்க முடியாத அளவுக்கு தாக்கல் பண்ணுதா? இதுதான் ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. இவ்வளவு நாள் பேசாம இருந்த அண்ணாமலை இந்த ரைடுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கருத்து எடுத்து சொல்றாருன்னா அவர் எதிர்பார்த்தது இதுதான். இந்த 13 பேர் மேல கேஸ் போடணுங்கிறத எதிர்பார்த்தது. மோடி ஐயா 7 முறை வந்தார் தமிழ்நாட்டுக்கு. இவங்க எல்லாரையும் தண்டிப்பேன், இவங்க எல்லாரையும் தண்டிப்பேன், இவங்க எல்லாரும் உள்ள போயிருவாங்கன்னு சொன்னார். யாரும் உள்ள போல. சட்டசபைக்குள்ள போயிட்டான் 4 பேர். அதான் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. ஸோ இவர் செய்திருக்காருன்னா நல்ல விஷயம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து தாவேக்காவில் வந்து உலா வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா 40 நாட்களுக்கு முன்னாடி பர்சனல் செக்ரட்டரியா வந்து
தன்னுடைய சினிமா துறையில தனக்கு பர்சனல் செக்ரட்டரியா இருந்த ஜெகதீஷ் அவர்களுக்கு அரசாணை வெளியிடாமலேயே 40 நாட்களுக்கு முன்னாடியே அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி 4 நாட்களுக்கு முன்னாடி வந்தது. இன்னைக்கு ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் வெங்கட நாராயணன் அவர்களுக்கு இந்த டெல்லியில ஒரு நல்ல ஒரு முக்கியமான பிரதிநிதித்துவ பதவி, அதாவது பிரதிநிதி பதவி அவருக்கு கொடுத்திருப்பதாக ஒரு செய்திகள் வெளியாயிருக்கு. இதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஆர்பி உதயகுமார்ல இருந்து ஜெயக்குமார் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு வேற யாருமே கிடையாதா அப்படின்னு, தமிழே தெரியாத ஒருத்தரை நீங்க இன்னைக்கு இந்த பதவியில கொடுத்துருக்கீங்க, இணக்கமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்களுமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. விஜய் தன்னோட சின்ன வயசுல இருந்து சினிமாவை தவிர வேற எங்கேயும் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, தொழில் தவிர வேற எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் செம்மொழி மாநாட்டில் போய் கம்பர் இப்படி பேசினாரு, சேக்கிழார் அப்படி பேசினாருலாம் பேசியிருக்குல்ல. அவர் வாழ்ந்தது எல்லாமே அந்த சினி உலகத்துக்குள்ளே தான். அவருடைய நட்புகள் எங்கே இருப்பாங்க? அந்த சினி உலகத்துக்குள்ளே தானே இருப்பாங்க, வேற எங்கேயாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் நம்பிக்கையாக ஒருத்தரை கொண்டு வரணும்னு நினச்சா அவருடைய நண்பர்கள் என்ன கொண்டு வர முடியும், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் ஜோதிடர் விஷயத்தில் அதே மாதிரி தான் கொண்டு வந்தாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. அதுவும் கம்யூனிஸ்ட் எப்போதுமே எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிவிக்கும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லுங்கள், உடனே எதிர்ப்பு தெரிவிக்கும். உங்களை யார் சொல்ல சொன்னா? நாளைக்கு திங்கக்கிழமைன்னு சொல்லுங்க அப்படின்னு தான் அது பேசும். ஸோ அதை எதிர்த்து வாபஸ் வாங்கிட்டாரா இல்லையா? ஸோ ஒரு முயற்சியை செய்கிறாரு, அதுலேருந்து வாபஸ் வாங்கிக்கிறாரு தேவைப்பட்டா, இல்லைன்னா விட்டுறாரு. இப்போ டெல்லியில் போய் பேசுறதுக்கு வைகோ தான் சரியான ஆளுன்னு ஒரு வாரம் முன்னாடி நீங்கள் பேசி அதற்காக தான் வைகோ போறாருங்கிறது நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? ஆனால் வைகோ ஸ்டாலின் ஐயா வெறுப்பேற்றுறதுக்காக தான் போய் பார்த்துட்டு வந்தாருங்கிறது அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ வைகோ டெல்லிக்கு அனுப்பிச்சா என்ன ஆகும்? அவர் ஏதாவது பேசினாருன்னா இந்த அரசு பதில் சொல்ல வேண்டி வரும். அப்போ யாரை அனுப்பணும்? ராமராஜன் போயிருக்காரா இல்லையா டெல்லிக்கு? ராஜ்யசபா எஸ் சந்திரன் இவங்களே ராஜ்யசபாவில் போய் என்ன பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. சீட்டு ஏங்க இப்படி போட்டிருக்கீங்க, நெருக்கமாக இருக்கு, கொஞ்சம் தனித்தனியாக வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு அதைத்தான் பேசியிருக்க முடியும். எஸ் சந்திரனால ராஜ்யசபாவில் போய் என்ன பேசியிருக்க முடியும்? என்னங்க இப்படி வட்டமாக போட்டிருக்கீங்க அப்படிதான் பேசியிருக்க முடியும். இவங்கெல்லாம் போனாங்களா இல்லையா? அப்போ என்ன நாடு கெட்டு போச்சா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் ஒரு குற்றச்சாட்டு நேர்மையானது. அதாவது இவர் டெல்லியில் போய் உடனே பேச வேண்டியது மேக்கே தாட்டுவை பற்றி. மேக்கே தாட்டுவை பற்றி ஒரு கன்னடர் எப்படி தமிழருக்காக பேசுவார்? ஆனால் இதில் முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. டிகே சிவகுமாரனுடைய நெருங்கிய உறவினர், அதாவது அது மட்டும் இல்லாமல் நெருங்கிய நண்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்ட நண்பரை, உறவினரை தாண்டி நண்பர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதற்காகவே இவருக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்குமோ? அதான் அதுதான் பதில் சொல்ல வேண்டிய விவாதம்னு சொன்னா அது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு எங்கிட்ட வேற பதில் இருக்கு. ஜெயலலிதா அம்மாவுடைய கேஸ் ஹைகோர்ட் நடத்துது. ஹைகோர்ட்டுனா இந்தியா பூரா ஒரே ஹைகோர்ட்டு தானே, ஒரே மரியாதை தானே. கும்மிடிப்பூண்டியில் ஒரு மாதிரி இருக்கும், கர்நாடகாவில் ஒரு மாதிரி இருக்கும், பாண்டிச்சேரியில் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியுமா? அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பயத்தம்பருப்பு வாங்குவாங்க, இங்கே இருக்கிறவங்களாம் சாராயத்தை வாங்கிட்டு தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? எதற்காக ஜெயலலிதா வழக்கு கர்நாடகாவுக்கு போச்சு? ஏன்னா கர்நாடகா மக்களுக்கு தான் ஜெயலலிதா மேலே கோபம் இருக்குது. அங்கே ஒரு தீர்ப்பு வந்ததுன்னா பிரச்சனை இருக்காது. நான் சொல்லாமல் சொல்லக்கூடாதா? ஏன் இருக்கிற தென்னிந்தியாவில் இருக்கிற எத்தனையோ ஹைகோர்ட்டை விட்டுட்டு கர்நாடகாவில் கொண்டு போய் கருணாநிதி ஐயா அந்த கேஸை கொடுத்தாரு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ப்ரெசிடென்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. இப்போ இவர் போய் அப்படியே பேசிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, மேக்கே தாட்டுவோ கட்டலாம்னு சொல்லிட்டே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவரால் ஜனநாயகம் படத்தையே ரிலீஸ் பண்ண முடியல. அவர் போய் என்னத்தை பேசி என்னத்தை வாங்கி கொடுக்க போறாருங்கிற பிரச்சனை அப்புறம் வச்சுப்போம். பேசி ஓகேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுப்போம், விட்டுருவோமா? தமிழ்நாடு விட்டுருமா? அண்ணாமலை விடுவாரா? மத்திய அரசு தான் அந்த தப்பை பண்ணுமா? நீதிமன்றம் சும்மா வாய மூடிட்டு உட்காந்துருக்குமா? நீதிமன்றமே சொன்னாலும் கர்நாடகா கேட்காது. ஸோ இது எல்லாமே ஒரு முறுக்கு பிடிக்கிற விஷயம்தான். நீங்க தான் அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கணும். மொழி அனுப்புகின்ற நண்பர் வச்சுக்கிட்டு நீங்க ஒன்றும் பெருசா பண்ண முடியாது. டெல்லிக்கு நான் ஒன்னே சொல்லட்டுமா, திராவிட கட்சிகளுடைய வரலாறு, டெல்லிக்கு யாராவது அனுப்பணும்னா பயப்படும். எதுக்கு பயப்படும்னா, நாம தமிழ்நாட்டிலே இந்த அளவுக்கு சுருட்டுறோம்னா இவனுக்கு டெல்லிக்கு போனால் பயங்கரமாக சுருட்டிடுவானுங்க. திடீர்னு கலைஞர் கருணாநிதி சொன்னார்ல, தயாநிதி மாறனுக்கு இத்தனை சொத்தா இருக்காமா, இவ்வளோ கோடி இருக்காமே, இவ்வளோ நிலம் இருக்காமே, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு அவரே உங்களுக்கு பேட்டியில் கொடுத்தாரா இல்லையா? அப்போ டெல்லிக்கு யாராவது அனுப்பிச்சா பிரச்சனைங்கிறது ஆரம்பத்தில் இருந்து, எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து கருணாநிதி அவர்கள் காலத்திலேருந்து டெல்லிக்கு யாரையும் சேஃபாக அனுப்பிட மாட்டாங்க. மைத்ரேயன் மாதிரி யாராவது 2-3 பேர் போனாலே பெரிய பிரச்சனை. அப்போ we have taken a calculated risk, அவ்வளவுதான். நம்ம அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை.
கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து திமுகவில் உள்ளேயே வந்து பல சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு. இது வந்து கட்டுமரம் திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு தனிமரமாக நிற்கிறது. இதுல முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னா, மீண்டும் இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவதாக இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாமல் அப்படி அவர் வந்து வெற்றி பெற்று உள்ளே வந்தாலும் என்னது எதிர்க்கட்சி தலைவருக்கான பொறுப்பை ஸ்டாலினிடம் கொடுப்பதாக நான் இல்லை அப்படிங்கிற உதயநிதியோட கருத்து அப்படிங்கிறது ஒன்றும் வெளியாயிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை ஃபர்ஸ்ட் 2-3 விஷயம். வைகோ வெளில வர்றதுங்கிறது வந்து உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வைகோ வந்து நேற்றுக்கு பேசினதை இன்றைக்கி மாற்றி பேசக்கூடிய, அதையும் கரெக்டாக பேசுவார், இதையும் கரெக்டாக பேசுவாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவர்கிட்ட இருந்து அதுலேயும் ஒரு எம்எல்ஏ நேரடியாக போய் நான் திமுகலே ஜாயின் பண்ணிக்கிறேங்க, கொள்ளையடிக்கிறதுக்கு மெயின் பிரான்ச்சில் இருந்த அண்ணன், சைடு பிரான்ச்சில் இருந்த அண்ணன் எல்லாம் ஒன்று தான், நான் மெயின் பிரான்ச்சுக்கே போயிடுறேன்ட்டு அவர் போயிட்டார். மேட்டர் முடிஞ்சு 2006 மதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் ஆல்ரெடி திமுகவுக்கு போயிருக்காங்க. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரே ஒரு மானஸ்தர் இருந்தார் கணேசமூர்த்தி, அவரும் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டார். மேட்டர் முடிஞ்சு. இதுதான் மதிமுகவை பொறுத்தவரை. ஸோ அவங்களுடைய கருத்துக்களை பற்றி நம்ம பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் திருச்சி மேற்குல இப்போ ஸ்டாலின் ஐயா ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காந்து என்ன சாதிக்க போறாரு? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த முடியல, ஆட்களோட நான் நிறுத்திக்கிறேன், நீங்கள் நிரப்பிக்கோங்க. இந்த பக்கம் நேரு, இந்த பக்கம் இவர் திண்டுக்கல் பெரியசாமி, எல்லாம் பெரிய பெரிய இப்போ கோடீஸ்வரர்கள்னா லட்சம் கோடி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்க. இவர் நடுவில் உட்காந்து என்னத்தை பண்ண போறாரு? ஏன் சார் இருக்கிறதே அவர்கிட்ட இருக்கிற படத்தை வாங்கிதான் தமிழ்நாட்டோட கடனையை தீர்க்க முடியும்னு சொல்றாங்க. இவங்க எல்லார்கிட்டையும் வாங்கினா தீர்க்க முடியுங்கிறது மாற்று கருத்து. பட் வாங்குறதுக்கெல்லாம் நம்ம சட்டத்துல வழியே கிடையாது, விட்டுருங்க. ஆனா இவங்க எல்லாரும் எதிர்கட்சியில உட்காந்துட்டு என்னத்தை பண்ண போறாங்க? அதுக்கு இவர் வீட்டுல உட்காந்துட்டு ட்விட்டர்லயே பதில் சொல்லலாம். உதயநிதி தான் இப்ப கரெக்டா பார்த்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு, முன்ன மாதிரி இல்ல, கரெக்டா தான் படிக்கிறாரு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் கூட வர்றதில்ல, எழுதி கொடுக்குறவன் திருந்திட்டான்னு நினைக்கிறேன். இவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் எழுதி கொடுக்குறவன் பிகாம்க்கு பதிலாக எம்காம் ஆயிட்டான். அதனால எழுத்துக்கள் தெளிவாக வருது, இவரும் பேசுறாரு. அதோட மேட்டர் முடிஞ்சு. சட்டசபை எத்தனை நாள் கூட போகுது? 5 வருடத்துல திமுக ஆட்சியில் எத்தனை நாள் கூடி? எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பதவி தான். அது உதயநிதி கொடுக்கறது தானே ஸ்டாலின் ஐயாவுக்கு நல்லது. நீங்க என்ன நம்ம ஹிந்து கடவுள் மாதிரி நினைச்சு, இந்து மன்னர்கள் மாதிரி நினைச்சிங்களா? பையனுக்கு தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லாம வேற ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க. இல்லைன்னா மதம் மாதிரி இதுவா கிறிஸ்துவ மதம் மாதிரி வேற ஒருத்தருக்கு கொடுத்து விட்டுருவாங்க. இது அப்படி கிடையாது. இது அலாவுதீன் கில்ஜி பரம்பரை. கரெக்டா அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்த பையனுக்கு தான் கொடுக்கணும். அது உதயநிதியை நான் சொல்லலை. அது ஊதாரியா இருந்தாலும் நாதாரியா இருந்தாலும் பர்த் சர்டிஃபிகேட் படி தான் பதவி கொடுக்கணும். அதுலலாம் மாற்றுக்கிறது. அவருக்கு என்ன டபுள் வேலை முடிஞ்சு போச்சு. இவர் ஒரு வேலைக்கு பதிலாக டபுள் வேலை முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி உதயநிதி எதிர்கட்சி தலைவர் கூட எல்லாம் நிக்கிறாங்க. பாக்குறீங்க இல்லையா? வெளில வந்து அவர் பேட்டி கொடுக்குறாரு உதயநிதி. சைட்ல நிக்கிறதெல்லாம் யாரு? பெரிய பெரிய ஜாம்பவான், சிங்கப்பூர் டான், ஆஸ்திரேலியா டான், இந்த டான் அந்த டான்ங்கிற மாதிரி நிக்கிறாங்க. அதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஐடி கார்டில் வந்து சாதி பெயரோட வந்து கொடுக்கணும். 10ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு இப்படி ஒரு ஐடி கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்னு. இதுக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய சந்தேகத்தை நீங்க தெளிவுபடுத்துங்க. சாதி அடையாளத்தோடு எப்படி நீங்க வந்து ஐடி கார்டை தருவீங்க? இது சரியானதான்னு கேட்டிருக்காங்க. இல்ல இப்போ நான் என்ன கேட்குறேன், தெருக்கள் எல்லாத்தையும் சாதி பேரை எடுத்தீங்க. மன்னார் ரெட்டி ஸ்ட்ரீட், நான் ரொம்ப சின்ன வயசுல சுத்திக்கிட்டு இருந்த ஊர், இப்போ அது மன்னார் ஸ்ட்ரீட் ஆகிப்போச்சு. எல்லாத்துலேயும் பேர் எடுத்துட்டு விஸ்வநாத ஐயர் தெரு, ஐயர் போயிட்டாரு, விஸ்வநாதன் தெரு ஆகிப்போச்சு. ஆனால் கருணாநிதி ஐயா மட்டும் கருணாநிதின்னு கூப்பிடக்கூடாது, கலைஞர்னு கூப்பிடணும் மரியாதையா. உங்களுக்கு இவரே பேர் என்ன விஜயே சொன்னார், ஐயோ தெரியாம கருணாநிதின்னு கூப்பிட்டேன், பரலோகத்தில் உள்ள பரமபிதாவை மன்னியுங்கள் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து இல்லைங்க கலைஞர் அப்படின்னு சொன்னார். ஆனால் தீய சக்தின்னு யாரை கூப்பிட்டாருன்னு எனக்கு தெரியல. இப்போ டவுட் வந்துருச்சு. பேர்லயே இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னா தீய சக்தின்னு யாரை கூப்பிட்டுருப்பாரு? ஒருவேளை அன்பழகனை கூப்பிட்டாரா என்னன்னு தெரியல. அது ஒரு பக்கம் விட்டுருங்க. பெயர்களில் இருந்து சாதியை எடுத்து விட்டால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. இது முட்டாள்தனம். இந்தியா பூரா ஃபேமிலி நேம் இருக்கும். ஃபேமிலி நேமுங்கிறது தொழில் சார்ந்து இருக்கும். தூத்வாலா, சாய்வாலா அப்படின்னு அவங்க என்ன தொழில் பரம்பரையா செய்து கொண்டிருந்தார்களோ அது இருக்கும். அதுக்காக சாய்வாலா தூதுவாலா ஆகக்கூடாதோ அல்லது தூதுவாலா ஐஏஎஸ் ஆகக்கூடாதுன்னா எதுவுமே கிடையாது. என்னிடம் இருந்து என்னுடைய ஜாதி, நான் வந்து அதை படிச்சு வாங்கின பட்டம் இல்லைங்க. என்கிட்ட இருந்து அதை நீங்க பறிக்கிறதுக்கு நான் வருத்தப்பட போறது இல்லை. ஆனா எதுக்காக பண்ணணும்? நான் இன்னாருங்கிறது உண்மைதானே. அப்புறம் எதுக்கு ரவிக்குமார்னு சொல்லணும்? ஏன் குமரேசன் சொல்லணும்? 8,8348 8,414 சொல்லிட்டு போங்க. பேர் கூட இருக்காதுல்ல. இப்ப எனக்கு ஒரு டவுட் இல்லை. இப்ப நீங்க ஜேம்ஸ் ஆதித்தனார்னு பேர் வைக்கிறீங்க, ஒரு பேச்சு வச்சுப்போம். அப்போ ஜேம்ஸ்னா கிறிஸ்தவன் எனக்கு தெரியுமில்ல.
கண்டிப்பா. அதுக்கு பதிலா நம்பர் கொடுத்துருங்க 6,14,000. யாருங்க 6,14,000 கூப்பிட்டு 8 லட்சத்தை அனுப்பி அந்த 6 லட்சத்தை கூப்பிட்டு வர சொல்லுப்பா அப்படின்ட்டு போயங்க. இந்த கதையெல்லாம் இங்க எவனும் தேவையில்லை. சாதிங்கிறது அதாவது பாரதி சொன்ன மாதிரி குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம். அது மட்டும்தான் எல்லார் மனசுலையும் பதியணும். குலம் இருக்கும், அதை தாழ்த்தியோ உயர்த்தியோ சொல்லக்கூடாது. அவ்வளவுதானே ஒழிய பேர்ல இருந்து நீக்கிட்டா வேலை முடிஞ்சிருச்சா? பல்லவன் டிரான்ஸ்போர்ட்டை எஸ்சிடிசின்னு கூப்பிட்டாலும் ஊழல் தான், லஞ்சம் தான், நஷ்டம் தானே. மாத்தி கூப்பிடுறதுனால ஏதாவது பெருசா வந்துட போகுதா? அது நியாயமான ஆனா தவறான விஷயம் தானே சார். ஒரு ஐடி கார்டுல ஏன் போடணும்னு செங்கோட்டையன் சொன்னாருன்னு எனக்கு தெரியல. பச்சையா சொன்னா எனக்கு தெரியல. ஐடி கார்டுல என்ன போடுவாங்க? முழு பேரை போடணும்னு சொல்லலாம். இப்ப நான் எனக்கு சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னா ரவிச்சந்திர சர்மா பெயர், சாதியின் பெயர், ஆதார் எண், அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுடைய பிளட் குரூப், அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர். இது பாருங்க, உண்மையை சொல்றேன், 10th to 12th அல்லது கிராஜுவேஷனுக்கோ சாதி பெயரை எதுக்காக போடணுங்கிறத பத்தி எனக்கு அர்த்தம் இல்லை. எனக்கு அது வந்து போடணுமா வேண்டாமாங்கிறதுல எனக்கு ஒன்றும் கேள்வியே இல்லை. ஆனால் போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு மட்டும் நான் பதில் சொல்றேன். போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு மட்டும் எங்கிட்ட இருந்து பதில் வருது. ஐசக் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய பெயர்கள் வந்துகிட்டு இருக்கும். இஸ்மாயில் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்புக்கும், அந்த குடும்பத்திலே எல்லாருமே இஸ்மாயில்னு வரும். நிதின்னு வருது இல்லை, கருணாநிதி, உதயநிதி, இந்த நிதி, அந்த மாதிரி அது பேரோட ஒட்டி கொண்டு வரும். அதை நான் நீக்கிடுவேன், உன்னை கருணான்னு கூப்பிடுவேன்னா என்ன ஆச்சுன்னு தப்பாயிட்டு வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி பேசுறதுல அர்த்தம் இல்லை. நீக்குவேன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. போடுறேன்னு சொல்றதுக்கு காரணம் எனக்கு புரியல.